அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கீங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகருடைய அம்மா என்கிட்ட பலன் கேட்க வந்திருந்தாங்க. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகரோட அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தை பற்றி தான் கேட்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன், என்ன பலன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த அடிப்படையான விஷயங்கள், ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னது? ஒரு ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இது ஃபஸ்ட்டு. செகண்டு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, இது பார்க்கணும். அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றது பார்க்கணும். அந்த சந்திரனை ஒளி பொருந்திய சந்திரனா இல்லை ஒளி இல்லாத சந்திரனா, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஒளி இருக்குதா, வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஒளி இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். மொத்தத்தில் சந்திரனை பார்த்திங்கனாக்கா ஒளியை தான் புரிஞ்சுக்கணும். டோட்டலாக ஜோதிடத்தையே பார்த்திங்கனாக்கா ஒளியை தான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பலன் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் ஏன்னா ஜோதிடமே பார்த்திங்கனாக்கா ஒளி தத்துவத்தில் தான் டோட்டலாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம சந்திரனாக இருக்கட்டும் இல்லை டோட்டலாக ஜோதிடத்தையே பார்த்திங்கனாக்கா ஒளியாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த யோகங்கள், தோஷங்கள், ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அங்கே ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் அந்த தத்துவங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் ஞாபகப்படுத்திக்கிங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நீங்கள் மெயினாக இதை நான் யாருக்கு சொல்கிறேன், இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டைரெக்டாக அப்படியே பலன் எடுக்கிறதுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, அது எந்த லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் யோகர் என்று சொல்லக்கூடிய 5, 9 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் 4, 7, 10 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் அடுத்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லக்னம், லக்னாதிபதி 5, 9 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இதை பார்த்துட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த ஜாதகம் வெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். என்ன தான் ஜாதகம் வெயிட்டாக இருந்தாலும், ரொம்ப யோகமான ஜாதகமாக இருந்தாலும் தசாபக்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தசாபக்தி சப்போர்ட் பண்ணாமல் ஜாதகம் மட்டும் யோகமாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, வெயிட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நோ யூஸ், எந்த பயனும் இல்லை. ஜாதகமும் நல்லா இருக்கணும், அதுக்கு தசாபக்தி சப்போர்ட் பண்ணணும். இப்படி இருந்தாக்க அது யோக ஜாதகம். அதுக்கு தகுந்த நல்ல பலன்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக எல்லாமே நடக்கும். ஜாதகர் நல்லா அனுபவிப்பார். எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். சரி, ஓகே. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஜாதகரோட கேள்வி என்னது, திருமணத்தை பற்றி தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு டைரெக்டாக திருமணத்துக்கு நம்ம போயிடுவோம். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோன்னா லக்னம், லக்னாதிபதி. அப்போ லக்னம் என்ன லக்னம், கும்ப லக்னம். லக்ன புள்ளி 25 டிகிரியில் இருக்குது. அப்போ கும்ப லக்னம் லக்ன புள்ளி 25 டிகிரியில் இருக்குது. அடுத்தது லக்னத்தை சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன், செவ்வாய் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பார்க்குறாங்க. அடுத்து வேறு யாராவது பார்க்குறாங்களா பாருங்கள், குரு, சுக்கிரன் இந்த மாதிரி யாராவது பார்க்குறாங்களா, அவங்களாம் யாரும் பார்க்கல. ஏன்னா குரு பார்த்திங்கனாக்கா அவர் இங்கே இருக்கிற 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அப்போ அவர் பார்க்கல. சுக்கிரன் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கிறாரு, அவர் நேராக இங்கே தான் பார்க்குறாரு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அப்போ லக்னம் பார்த்திங்கனாக்கா பாவத்துவம்,
லக்னம் வந்து பாவத்துவம். லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில், புதனோட வீட்டில், அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடு கொடுத்த புதன் என்ன ஆயிட்டாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி ஆயிருக்கிறாரு. அவர் ஆட்சி ஆயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி சனி வந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த புதன் வந்து சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் வந்து நீச்சத்தில் இருக்கிறாரு. இங்கே புதன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறனால இங்கே நீச்ச பங்கம் மாதிரி நம்ம எடுக்கலாம். ஆனாலும் இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விலகி இருக்கு. கிட்டத்தட்ட 20 டிகிரி விலகி இருக்கு புதனுக்கும் சுக்கிரனுக்கும். அதை புரிஞ்சுங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வீடு கொடுத்த புதன் வந்து சுக்கிரன் கூட இருக்கிறாருன்னே வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து நேரடியான சுபத்துவம் எதுவும் கிடையாது. நேரடியான சுபத்துவம் இல்லை. அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நேரடியான சுபத்துவம் கிடையாது. ஓகே, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. நேரடியான சுபத்துவம் இல்லை, இன்டைரக்டான சுபத்துவன்றது என்னது? சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. சனிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க? 5க்கு உடைய புதன் தான் ஆட்சி ஆகிட்டாரு. 9க்கு உடைய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. 5, 9க்கு உடைய 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒன்றாவே இருக்கிறாங்க. 5க்கு உடைய புதனும் வந்து புதனுடைய இன்னொரு வீடான கன்னியில் போய் உட்காந்துருக்கிறாரு. 9க்கு உடைய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருக்காரு. அப்போ 5, 9க்கு உடையவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்காந்துருக்கிறாங்க. அவங்க எங்கே போய் உட்காந்துருக்கிறாங்க? 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாங்க. 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாங்க 2 பேரும். அப்போ யோகர் என்று சொல்லக்கூடிய 5க்கு உடையவரும் 9க்கும் உடையவரும் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறாங்க. அங்கே மறைந்தாலும் அங்கே புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்காங்க? அப்போ 4, 7, 10, அப்போ 4க்கு உடைய சுக்கிரன் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 8ல் இருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடைய சூரியன், அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. 10க்கு உடைய செவ்வாய் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா இருக்கிறாரு. சூரியன் கூட இருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரி, இதை பார்த்தாச்சு. அடுத்தது திரிகோணத்தை பார்த்தாச்சு, கேந்திரத்தை பார்த்தாச்சு. அடுத்து சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன். அப்போ சூரியனை பார்த்தாக்க சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு, 8 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறாரு. எங்கே? 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு, குருவோட வீட்டில் மீன ராசியில் சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. சந்திரன் எங்கே இருக்கிறாரு? அதுதான் ராசி இல்லைங்களா? அப்போ மீன ராசி. அப்போ மீன ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம், ராசி வந்து மீனம். சரி, அப்போ வந்து இந்த சந்திரன் என்ன கண்டிஷனில்? ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாங்களா, ஒளி இல்லாத சந்திரனா இருக்கிறாரா, தேய்பிரை சந்திரனா, வளர்பிரை சந்திரனா, இல்லை பௌர்ணமி சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ சூரியன் இங்கேருந்து சந்திரன் வந்து இங்கே இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சந்திரன்? பௌர்ணமி சந்திரன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பௌர்ணமி விட்டு விலகி இங்கே அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு, அடுத்த ராசிக்கு போயாச்சு. அப்போ அடுத்த ராசிக்கு போயாச்சு அப்படின்னாக்கா உங்கள் சூரியனுக்கு எத்தனாம் வீடு? சூரியனுக்கு 8ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடு வரைக்கும் வளர்பிறை சந்திரனா தான் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். 8ஆம் வீடு வரைக்கும் வளர்பிறை சந்திரனா கணக்கில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே அது நல்ல ஒளியோடு தான் இருக்குது, முழு நிலவாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அங்கே பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பு தான். பௌர்ணமி முடிஞ்சு தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் 7 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அங்கே முழு நிலவாக தான் இருக்குது, நல்ல ஒளியாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திர அதியோகம். அப்போ சந்திர அதியோகம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது பாருங்க, எங்கெங்க நேராக வந்து இங்கே பப்பர். அப்போ புதன் வந்து 8ஆம் வீட்டில் வலுவாகிறாரு, சந்திரன் பார்வை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனையும் பார்க்குறாரு. ஆனால் சுக்கிரன் வந்து 24 டிகிரியாக இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ சந்திர அதியோகம். எப்படியா இருந்தாலும் சுக்கிரன் வந்து அங்கே சுபத்துவம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர அதியோகம் அப்படின்னாவே நேராக 100% சந்திரன் வந்து இங்கே அவருடைய ஒளி வந்து இங்கே ஃபுல்லாக வரும், 100% வரும். அதுக்கப்புறம் ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு 6ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் அதோட ஒளி சிதறல் படும். 7ஆம் வீட்டில் 100% வரும், 6ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் அதோட ஒளி சிதறல் படும். அதுதான் சந்திர அதியோகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு 6, 7, 8 அங்கே பார்த்தீங்கன்னாக்கா
ஒளித்தன்மையோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதில் வந்து சந்திரனுக்கு 7ஆம் வீடு அதிக ஒளி பொருந்தியதாக இருக்கும். 6ம் 8ம் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி கம்மியாக இருக்கும். ஏன்னா அதோட ஒளி சிதறல் தான் படும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதை புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே உங்களுக்கு சுக்கிரன் சுபத்துவம் ஆயிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு இங்கே சந்திரனோட இது 100% பட்டாலும் அங்கே டிகிரி விலகி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒளி படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். சுக்கிரனுக்கு ஒளி வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் இவங்களும் சந்திர அதியோகத்தில் சுபத்துவமாக இருக்கிறாங்க சந்திரனால். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்குது. அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீடு, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் வீடு, சந்திரனுக்கு 8ஆம் வீடு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 இடமும் இதாகுது. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் குருவும். இப்போ அடுத்தது சூரியன் சந்திரனை பார்த்தாச்சு, அடுத்தது குருவை பார்த்துருவோம். அப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. குரு வந்து லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு, பார்வை அப்படி வருவோம். குரு வந்து அங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எப்பயுமே வந்து குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிறாரு, மறையிறாரு. அடுத்து சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நீச்சமாயிட்டாரு. பட் நீச்சம் ஆனாலும் சந்திர அதியோகத்தில் அங்கே பங்கமாகிறாரு. ப்ளஸ் அங்கே புதனும் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புதனால் இவர் வந்து பெரிய அளவில் பங்கம் ஆகலை. ஏன்னா டிகிரி வைஸ் பார்க்கணும். மெயினாக வந்து சந்திரனால சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் மறுபடியும் சுக்கிரனுக்கு வந்துடுது. நீச்சமானது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அங்கே வலுவோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ குருவோட பார்வை எங்கெங்கே இருக்குது, அதே மாதிரி இது பார்த்துருவோம். யோகம், பரிவர்த்தனை யோகம். அப்போ குரு வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, சந்திரன் வீட்டில் குரு இருக்கிறாரு, சந்திரன் வீட்டில் குரு இருக்கிறாரு, குரு வீட்டில் சந்திரன். அப்போ குரு சந்திர யோகம் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் பாருங்க. சரி, இதை நம்ம சொல்லிடுவோம். சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. ராகு வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் யார் வீட்டில் இருக்கிறாரு? ரிஷப ராசியில் இருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டில். சந்திரன் வந்து குருவோட வீட்டில். சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. அதாவது வளர்பிறைன்னா அது தேய்பிறை தான், இருந்தாலும் வளர்பிறைக்கு உண்டான கணக்கில் நம்ம வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு வீடு தான். அடுத்தது குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு வீடு தான், சந்திரனோட வீடு. அங்கே உச்சமாகுவார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து 7ஆம் வீடு, அவர் அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு, சூரியன் 8 டிகிரியில் இருக்கிறாரு, குரு 11 டிகிரியில் இருக்கிறாரு, சனி வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 9 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர் 4 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 24 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் நீச்சமாக இருக்கிறாரு, ப்ளஸ் பங்கமாக இருக்கிறாரு. ஓகே. கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் கேது அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 19 டிகிரி. அப்போ ராகு கேது இவங்க 2 பேரும் 180 டிகிரியில் அங்கே இருக்கிறனால இவங்க 2 பேரும் ஒரே டிகிரியில் தான் இருப்பாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அப்போ கிரகத்தோட பொசிஷன் என்னன்றது ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அப்புறம் வேறு என்னது பார்க்கணும்? இங்கே தோஷம் ஏதாவது இருக்குதா? அப்போ தோஷன்ற அமைப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தோஷம் இங்கே இருக்குது? செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் அது தோஷத்துக்கு உண்டான அமைப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் இருந்தாவே அது அவர் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சூரியன் அங்கே இருந்தால் அது ஒரு விதமான தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கிறப்ப சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறாங்க. சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவான விஷயம். பட் இருந்தாலும் சந்திர அதியோகமும் இருக்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை கிரகத்தோட பொசிஷன் இப்படி. இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு தசாபுக்தி புதன் தசை ராகு புக்தி நடக்குது. ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்புறமா அந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக நம்ம பலனுக்கு போயிடுவோம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். இந்த ஜாதகர் வந்து கும்ப லக்னம் அப்படின்னாவே லக்னாதிபதி சனி. அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. சரி, அது இருக்கட்டும். அப்போ 2ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? 2ஆம் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்காரு. அவர் ஒளியோடு உட்காந்துருக்கிறாரு, ஒளித்தன்மையோடு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒளித்தன்மையோட 2ஆம் வீட்டில் சந்திரன் உட்காந்துருந்தா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா
ரொம்ப அவருடைய எல்லாமே பார்த்திங்கனாக்கா வேகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்திங்கனாக்கா ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் பேச்சை வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க. பேச்சை மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதே மாதிரி சந்திரனாவே பார்த்திங்கன்னா மனசு ஒரு நிலையாக இருக்காது. அப்படியே மூட் ஸ்விங், ஒரு நல்ல மூடு கெட்ட மூடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து வளர்பிறை தேய்பிறை, ஒளி இருக்கிறது ஒளி இல்லாதது அப்படி மாறி மாறி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவான்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன் வந்து எங்கே இருக்கிறார், சந்திரனாவே உங்களுக்கு மூட் ஸ்விங். அப்போ மூட் ஸ்விங் அப்படின்னாவே மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா அது மனோகாரகன். அதனால் வந்து சந்திரன் வந்து அங்கே வளர்பிறையாக இருக்கிறாரு. அதாவது வளர்பிறைன்னா வளர்பிறைக்கு நிகரான அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு 2ஆம் வீடுன்றது தனம் குடும்பம் வாக்கு. அந்த வீட்டோட அதிபதி குரு அவங்க உச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தனம் குடும்பம் வாக்கு. அப்போ இங்கே சந்திரன்றது யார், அம்மா. அப்போ அம்மா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தனம் குடும்பம் வாக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இவங்களுக்கு பணம் பிரச்சனை எல்லாம் பெருசாக இருக்காது. அவங்க அம்மாவும் நல்ல விதமாக தான் இருப்பாங்க, பண விஷயத்துலையும் நல்ல விதமாக தான் இருப்பாங்க, பணமும் சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போகக்கூட அமைப்பும் இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தனம்ன்ற இடத்துல வந்து அங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க, ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதகரோட அம்மா வந்து இன்கம் அவங்களுக்கு இருக்கும், அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கனாக்கா பேச்சு, ஒரு நிலையான பேச்சு இருக்காது. ஏன்னா சந்திரனாவே மூட் ஸ்விங். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு நிலையான பேச்சு இருக்காது. பேச்சை வந்து மாற்றி மாற்றி பேசுவோம். ஓ நான் வந்து சொன்னேனா சொல்லலையா அப்படின்னு இவங்களே பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ மனசு மாறும், மாறி மாறி பேசுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 2ஆம் இடத்துலன்றப்ப தனம் குடும்பம் வாக்கு. வாக்குன்றது பேச்சு. அப்போ பேச்சு வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க. அவங்களோட சிந்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேறு என்ன சொல்லலாம், எப்பயுமே சந்திரன்றது என்னங்க நல்ல பிரைட்டாக இருக்கும். அப்படியே அந்த ஒளி தன்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சுனாக்கா என்ன ஆகும், அப்படியே அந்த ஒளி கம்மியாகிட்டே வரும். இப்போ இங்கே சந்திரன் இருக்கிறாரு, இப்போ அடுத்தடுத்த வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அமாவாசைக்கு வந்துடும். அமாவாசைக்கு வந்து திருப்பியும் வளர்பிறை வளர்ந்துக்கிட்டே வந்து மறுபடியும் பௌர்ணமி, இந்த மாதிரி மாறி மாறி வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க. அது ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்கனாக்கா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, ஒளி இருக்கிறப்ப நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒளி கொஞ்சம் இது கம்மியாக இருப்ப அவங்க கொஞ்சம் பிரைட்னஸ் குறைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருப்பாங்க, தோய்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டல் லுக்கிங், அவங்கள பார்த்தாவே ஒரு டல் லுக்கிங், அவங்கள பார்த்தாவே டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அப்போ அந்த மாதிரி ஒரு இது இந்த 2ஆம் இடத்துல. சரி, அடுத்தது 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகு அங்கே வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே 4ஆம் வீடு யார், அம்மாவோட வீடு. அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேற்படிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப கல்வி, 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி. அப்போ ஆரம்ப கல்வி இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 4ஆம் வீடு அப்படின்னாவே உயர்கல்வி. அப்போ உயர்கல்வி சம்மந்தப்பட்டது அங்கே இருக்குது. அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அங்கே சொத்து சம்மந்தப்பட்டது இருக்குது, வீடு வாகனம் வண்டி இருக்குது. மொத்தத்தில் சுகஸ்தானம், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்டது இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே. அப்போ அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் பொதுவாக நம்ம சொல்ல போனாக்கா ராகு எந்தெந்த வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னாக்கா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இதில் வந்து ராகு வந்து பொதுவாக இங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதைப்படி பார்த்தோம்னா ராகு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. ஏன் நல்ல விதமாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்தில் இருக்கிறனால ரிஷப ராகு நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது. பட் இருந்தாலும் இவர் நல்லது பண்ணுவாரா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி கேது பார்த்திங்கனாக்கா எங்கெங்கே இருந்தால் நல்லது, கன்னி, விருச்சகம், கும்பம். இதில் வந்து பொதுவாக கேது இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா கேது இங்கே இருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா குரு பார்வை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இது பார்த்துருவோம். அப்போ குரு பார்வை பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக, குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்த்திங்கனாக்கா கேதுவை பார்க்குறாரு, குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்த்திங்கனாக்கா இங்கே 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. சரி, ஓகே. அதே போல் வக்ரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா வக்ரம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா சூரியன்லேருந்து 5, 6, 7, 8, 9 இதில் இருந்தால்
வக்ரம். அப்போ சூரியன்லேருந்து 5 இங்கேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 1 2 3 4 அதாவது 5 6 7 8 9 இது வரைக்கும், இது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் 5 6 7 8 9 இது வரைக்கும் வக்ரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் இல்லை, சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் கிரகங்கள் எதுவும் கிடையாது. சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. 4ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? ராகுவும் சனி பகவானும் எங்கே உட்காந்துருக்கிறாங்களோ அந்த வீட்டை ஃபஸ்ட்டு கெடுப்பாங்க. அப்போ அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் இருக்கும். அப்போ அங்கே கெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அங்கே நெகட்டிவ். அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அங்கே நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? அம்மாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஆகாதுன்னா என்னது? இவங்க 2 பேரும் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே பிரச்சனையோடு தான் இருப்பாங்க, சண்டை வந்துடும், ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. சரி, அப்படி இருக்கிறப்ப இங்கே ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அங்கே நெகட்டிவ், மற்றபடி உயர்கல்வியில் அங்கே இருக்கும். அந்த அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நெகட்டிவ் இருந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு என்னென்னா அந்த இடத்துல உயர்கல்வி சம்மந்தப்பட்டது இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில, ஏன்னா ராகுனாவே அங்கே இது நெகட்டிவ் வரும், தடங்களோடு தான் பிடிப்பாங்க, டக்குன்னு எடுத்தோடனே வந்துடாது. ஆனாலும் அங்கே 4ஆம் வீடு அப்படின்றப்ப உயர்கல்வின்றப்ப ஒரு ஆராய்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் போவாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே, ஏன்னா ராகு அப்படின்னாலே என்னங்க, டக்குன்னு வந்து எல்லாத்தையும் பூம் பண்ணும், எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து பார்க்கணும், இன்னும் மேலும் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ராகு எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது? உயர்கல்வி சம்மந்தப்பட்டது. அப்போ உயர்கல்வி சம்மந்தப்பட்டதில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் தன் சுகத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சுகங்கள்லாம் அங்கே கெடும். தன் சுகம், ஏன்னா ராகு இருந்தாலே அங்கே எல்லாத்தையும் கெடுப்பார். ஆனாலும் உயர்கல்வி சம்மந்தப்பட்டது படிப்பாங்க, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வீடு வாகனம் சம்மந்தப்பட்டதில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் சில நெகட்டிவ் வரும். ராகு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாரோ அங்கே நெகட்டிவ் வரும். அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் வண்டி, தன் சுகம். அப்போ தன் சுகம்னு என்னங்க, அவங்களுக்கு உடல்நிலையில் சில ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சிக்கல் வந்து போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் சிக்கலுங்க வரும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு அந்த ரிஷப ராகு அப்படின்றதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா பொதுவான விதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு, அவர் நீச்சப்பாங்க. ராகு வந்து எப்படி வேலை செய்வார்? அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். ராகு எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்து மாதிரியும் இது வேலை செய்வார். அதுக்கப்புறம் அவர் யார் கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகத்து மாதிரியும் வேலை செய்வார். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து என்ன பண்ணுவார்? அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் மாதிரியே வேலை செய்வார். அப்போ சுக்கிரன், அப்போ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது? புதன் ராகு. அப்போ ராகுன்றவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் முக்திநாதன், தசாநாதன் வந்து புதன். அப்போ புதன் வந்து ஆர்டர் போடுறாருன்னா ராகு வந்து செயல்படுத்துவார். அப்போ ராகு வந்து என்ன எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது உங்களுக்கு? சுகஸ்தானம். அப்போ அந்த வீட்டு அதிபதி எங்கே? அவர் சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் மறையிறாரு. மறைந்தாலும் அங்கே பங்கமாகிறாரு, சந்திர அதியோகத்தில் அவர் பங்கமாகிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மறைவு, 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் இங்கே ஆட்சியாக இருக்கிறனால அது ஒரு விதத்தில் அங்கே நீச்சமாகி 8ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இங்கே மறுபடியும் பங்கம் ஆயாச்சு. அப்படி இருக்கிறப்ப வந்து பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இல்லை. அப்போ சுக்கிரன் மாதிரியும் ராகு வேலை செய்வார். அப்போ 8ஆம் வீடுன்றது வந்து மறைவு ஸ்தானம். அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு மறைமுகமான பக்கங்கள் இருக்கும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதில். ஏன்னா அவங்க ராகு இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மறைமுகமான சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள். அங்கே அது வந்து 5ஆம் இடம்னாவே பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தை, அங்கே பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அங்கே காதல் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும்.
அப்போ அங்கே இருக்குது. அந்த சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு பாருங்க, 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை பார்க்குறாரு, அதாவது மீனத்தை பார்க்குறாரு. சரி, அவரோட பார்வை என்ன இதில் இருக்குது, சுபத்துவ பார்வையா பாவத்துவ பார்வையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு டைரெக்டாக எங்கே எதுவுமே சுபத்துவம் இல்லை. ஆனால் அந்த வீட்டு அதிபதி சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சந்திர அதிபத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு, கூட சுக்கிரனும் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா அவர் வந்து இன்டைரக்டாக வலுவாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இன்டைரக்டாக சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். வலுவர் கிடையாது, சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து ஆனால் ஒன்று, அவர் ஃப்ரெண்டு வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு. இருந்தாலும் அவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 இங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. இருந்தாலும் சனி வந்து எங்கே இருக்கிறாரோ அதை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெடுப்பார். அவர் எங்கே பார்க்குறாரோ அங்கேயும் கெடுப்பார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி அந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னாக்கா அங்கே குழந்தை சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. காதல் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 5ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. சம்மந்தம் 7ஆம் வீட்டோட சம்மந்தத்தில் லக்னாதிபதி அவரோட சம்மந்தம் இருக்குது அப்படின்னாவே அப்போ இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சில நெகட்டிவான விஷயங்கள் இங்கே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்து இருந்தால் மற்ற விஷயத்துக்கு ஓகே. களத்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, இதை பார்த்துங்க. அடுத்தது வந்து குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறது, 6ஆம் வீட்டில் மறையிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. சரி, ஓகே. 6ஆம் வீட்டில் இருந்தாலும் 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு, கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு. அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேலை. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, மொத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு பக்தி நடக்குது. அப்போ தன் சுகங்கள் அங்கே கெடும், சுகங்கள் கெடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்துங்க. அப்போ இந்த இடத்துல குரு எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்போ இந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. அடுத்தது 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா களத்திரம். அப்போ அந்த இடத்துல சமூகம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள், பங்குதாரர்கள். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே வாழ்க்கை துணையோட இடம். அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் உட்காந்துருக்காங்க. சூரியன் வந்து அங்கே ஆட்சியாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. சனி பார்வை வேறு இருக்குது, அதை புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டில் புதன் இருக்கிறாரு, அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. புதனோட வீடு தான் அது, கன்னி ராசி. கூட சுக்கிரன் இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் உங்களுக்கு என்னது, கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு, அசிங்கம் கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து உழுவுறது, எந்த ரூபத்தில் வந்து விபத்து வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல முடியாது. திடீர்னு நடக்கும். அந்த திடீர் நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் இடம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாட்ரி யோகம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதையல் யோகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் அங்கே உட்காந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு புதன் தசை நடக்குது. அப்போ புதன் எங்கே உட்காந்துருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், அஷ்டமாதிபதி அவர் அஷ்டம ஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. அவரோட வீட்லேயே 8ஆம் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அட்டமாதிபதி அப்படி அவர் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உட்காந்துருக்காரு. சரி, ஓகே. சந்திராதி யோகம், 8ஆம் வீடு வலுத்தாச்சு, 8ஆம் அதிபதியும் வலுத்தாச்சு, 8ஆம் வீடும் ஸ்ட்ராங் ஆகியாச்சு. எப்பயுமே வந்து லக்னாதிபதியை விட 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் அதிபதி யார், புதன். 6ஆம் அதிபதி சந்திரன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி
6ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி புதன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் ஆகிட்டு 2 பேரும் ஆப்போசிட்டில் அவங்க பார்த்துக்கிறாங்க, சமசப்தமமாக பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்க வலுத்துட்டாங்க. அப்போ இந்த ஜாதகர், அதாவது லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா வலு குறைவாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு 6, 8 வலுத்தாவே 6ஆம் இடத்துல வேலை கிடைக்கும், 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இந்த மாதிரி திடீர் நடக்கிற விஷயங்களும் நடக்கும், நெகட்டிவ் விஷயங்களும் நடக்கும், கலப்பு பலனாக தான் இருக்கும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இப்போ புதன் தசையில் அஷ்டமாதிபதி தசை நடக்குது அப்படின்னாவே அசிங்கம், கேவலம், இது போல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அங்கே நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அங்கே அந்த வீட்டில் புதன் தசை நடக்குது, அங்கே கூட யார் இருக்கா, சுக்கிரன் இருக்கா. அப்போ சுக்கிரன் கூட சந்திர அதிபத்தில் இருந்தால் இப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே நெகட்டிவ், அங்கே அசிங்கம், அவமானங்கள் அங்கே வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த தசைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா புதன் தசை இல்லைங்களா, கூட சுக்கிரன் இருக்கிறாரு. இது பார்த்துங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வை இருக்குது, குரு உச்சமாய் பார்க்குறாரு, புரிஞ்சுங்க. அப்போ கேது அங்கே இருக்கிறாருனாவே அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்போ அந்த வீட்டு அதிபதி யார், செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் பார்வையும் இருக்குது, அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, செவ்வாய் பார்வையும் இருக்குது, ப்ளஸ் குரு பார்வையும் இருக்குது. அங்கே சுபத்துவம் பாபத்துவம் ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த வீடு வலுவாகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது அப்படின்றப்ப அது ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனஸ்தானத்தை வேறு யார் பார்க்குறா, உங்களுக்கு வேறு யாராவது பார்க்குறாங்களா, யாருமே பார்க்கல. சனி பார்க்கல, செவ்வாய் மட்டும்தான் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, வேறு யாரும் பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப குரு பார்வை இருக்குதுன்னாவே அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, தொழில் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல கேது இருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே தொழில் சம்மந்தப்பட்டது இது நடக்கும். அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போய் வெளியூர் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8, 12 சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாவே இவங்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே 8, 12 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார், கூட சுக்கிரன் இருக்க, சந்திர அதிபத்தில் இருக்கிறாங்க. அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, வெளி மாநிலம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது உபயராசின்றனால சரராசியில் இருந்தால் கண்டிப்பாக வெளியே போவாங்க, அதுக்கு உண்டான தசாபக்தி வந்துச்சுனாக்கா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் அதிபதி புதன் தசை தான் நடக்குது. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடத்த விட்டு வெளியே போவார், இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார், வெளியே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அது இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெளியே தான் இருப்பார். ஏன்னா புதன் ராகு. அப்போ ராகு அப்படின்னாவே என்னது, உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தன் சுகத்துக்காக புதன் தசையில், தசாநாதன் புதன் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் ராகு புக்தியில் இந்த ஜாதகர் வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் இன்டைரக்டாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் சுபத்துவம், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 12ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, இதெல்லாம் புரிஞ்சுங்க. அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அங்கே நடக்கும், வேலை கிடைக்கும், வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் இன்கம் ஸ்டார்டிங்கில் இருக்காது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் வர தசைக்கு ஒரு விதமாக நல்லாயிருக்கும். எப்போ நல்லாயிருக்கும், சுக்கிரன் சம்மந்தப்பட்டது வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போகிறப்ப அவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன காரணம், இங்கே பாருங்கள், சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ புதனும் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீடு. அப்போ புதன் 8ஆம் வீட்டோட இது தான் நடக்குது, தசை தான் நடக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் வீட்டோட அதிபதி அஷ்டமாதிபதியோட தசை நடக்குது அப்படின்னாவே உங்களுக்கு அசிங்கம், கேவலம் சம்மந்தப்பட்டதில் நிறையா விஷயங்கள் அங்கே நடக்கும். எப்பயுமே ஒரு ஜாதகரோட கேள்வி மேரேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னாவே அங்கே சில நெகட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம சுதாரிச்சுக்கணுன்னாக்கா நம்ம அதில் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லணும். மற்ற விஷயங்களை கொஞ்சம் அவங்க கேட்காத கேள்விக்கு நம்ம முன்னப்பின்னா பொதுவாக சொன்னாலும்
அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக, ஓரளவுக்குல நல்லாவே கரெக்டாக சொல்லணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட அம்மா தான் வந்தாங்க, ஜாதகர் வரல. அவங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து தசை என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். புதன் தசை. அவர் புதன் எந்த வீட்டுக்குரியவர்? அவர் 8ஆம் வீட்டுக்குரியவர், அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி தசை அப்படின்றப்ப டக்குன்னு நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகணும். அடுத்தது புக்தி என்ன நடக்குது? ராகு. அப்போ ராகுக்கு முன்னாடி என்னது? செவ்வாய். அப்போ ராகுக்கு அப்புறம் என்னது? குரு. ஸோ இதெல்லாம் டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு புக்தியை மட்டும் பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ அதாவது இந்த புக்திக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிடும். இவங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு புக்தியில் செவ்வாய் புக்தியில் ராகு புக்தி. இப்போ இதுக்கு முன்னாடி செவ்வாய் புக்தியில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போயிட்டார், வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. வெளியே போயாச்சுன்னாவே என்ன அர்த்தம்? டக்குன்னு 7ஆம் வீட்டை பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் புக்தியில், இப்போ செவ்வாய் புக்தியில் இவருக்கு என்ன நடந்திருக்கு? புதன் தசை செவ்வாய் புக்தி. அது ஆகாதது. சரி, அங்கே வந்து ஆகாத மாதிரி இருந்தாலும் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாக்கா அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காது. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல அது தோஷத்து உண்டான அமைப்பில் இருக்குது. அங்கே டைரெக்டான சுபத்துவம் வந்து இல்லை, சனி பார்வை இருக்குது, பாவத்துவமாக தான் இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பாபகரங்கள் ஒன்றா இருக்கிறாங்க, அதில் சனி வேற பார்க்குறாரு. அப்போ அங்கே என்ன நடக்கும்? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே பாவத்துவம். அப்போ செவ்வாய் புக்தி நடக்குது. அப்போ செவ்வாய் புக்தி வந்து இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருப்பதுக்கப்ப இந்த செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறப்ப அங்கே கலத்திரம் சம்மந்தப்பட்டதில் சிக்கல். அப்போ வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டதில் அங்கே சிக்கல். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. 7ஆம் வீட்டிலோட செவ்வாய் சம்மந்தப்படுது, பாபகரங்கள் இருக்குது அப்படின்னாவே அங்கே லவ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நிறைய அசிங்கம் கேவலம்லாம் வந்து 10ஆவதுக்கு 8ஆம் அதிபதி இது தசை நடக்குது. அந்த இடத்துல அதுக்கு உண்டானதெல்லாம் அங்கே நடந்து நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போய் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சந்தித்து அதுக்கப்புறமா தான் வெளியே வர முடியும். என்ன காரணம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசை நடக்குது. இப்போ அந்த புக்தியில் செவ்வாய் புக்தியில் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீடுன்றது அது உங்களுக்கு 7ஆம் வீடு செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. அவங்க அதிநட்பு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க 2 பேரும் அங்கே ஒன்றா சேர்ந்து இருந்தால் அவ்வளோ நல்லது கிடையாது. அங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும், முக்கியமாக வாழ்க்கை துணை விஷயத்தில். அதுக்காக சொல்ல வரேன் நான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. செவ்வாய் வந்து அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் அதே நண்பர் கூடயே உட்காந்துருக்கிறாரு. அது சூப்பரான இது. பட் இங்கே சுபத்துவம் இருந்துச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். இங்கே சுபத்துவம் இல்லை, இங்கே பாபத்துவம் தான், சனி பார்வை இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல். பட் இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலுமே அங்கே சூரியன் அங்கே இருந்தால், செவ்வாய் இல்லாமல் சூரியன் மட்டும் இருந்தாவே உங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ செவ்வாயும் கூட இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே லவ் சம்மந்தப்பட்டதுக்குள்ள சிக்கிக்கிட்டு அங்கே மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. எப்போ வெளியே போயாச்சு? செவ்வாயில் வந்து செவ்வாய் பக்தியில் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ராகுல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. எதுக்காக வெளியே போயாச்சு? தன் சுகத்துக்காக. ஏன் வந்து ராகு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கா? அவர் 8ஆம் வீட்டில். அப்போ மறைமுகமாக வீட்டுக்கு தெரியாமல் மறைஞ்சு அவங்க போயிட்டாங்க. அப்போ மறைஞ்சு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் மறைவான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னு கேட்டீங்க, ஏற்கனவே வந்து இங்கே 4ஆம் வீடு ராகு உட்காந்துருக்காரு. அங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள். அப்போ அம்மாவுக்கு இந்த ஜாதகருக்கும் ஆகாது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு வந்து அங்கே இருக்கிறதுனால அம்மாவுக்கும் நார்மலாக ஒன்றா இருக்கிறப்ப இந்த லவ் பண்ணிட்டு மேரேஜ் ஆகிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் டீலிங் எதுவுமே இல்லை. அங்கே எதுவும் பேசிக்கிறது இல்லை, பார்க்குறதில்ல, எதுவுமே இல்லை. இன்டைரக்டாக. ஏன்னா இங்கே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால எப்பயுமே வந்து
ராகு 4ஆம் வீட்டில் இருந்தால் அம்மா மகன் பிரிவு, அம்மா மகள் பிரிவு பிரிஞ்சிருக்கணும். பிரிஞ்சிருந்தாக்க ஓகே, 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் பிரச்சனை வரும். அப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. ப்ளஸ் பத்தாவதுக்கு புதனும் சுக்கிரனும் எல்லாமே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனும் அதிக சுபத்துவம், ப்ளஸ்ஸு சுக்கிரனும் புதனும் சுபத்துவம், பத்தாவதுக்கு பரிவர்த்தனை யோகம் வேறு. நான் சும்மா அதாவது பலன் சொல்லணும்னா இதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் சும்மா ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பார்த்தீங்கன்னா பலன் சொல்லணும்னா 12 வீட்டுக்கும் பலன் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அது ஒவ்வொரு கட்டத்துக்குமே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைனலாக சொன்னோம்னா ஒரு திருப்தி இருக்கும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறப்போ ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புதுசாக இப்போ தான் ஜோதிடத்தில் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். பார்த்தோன்னே பட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க எல்லாத்தையும், அவ்வளோதான். பார்த்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அம்மா மறைமுகமாக பொண்ணு எங்கே இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன கண்டிஷனில் நல்லா வாழ்கிறாங்களா இல்லையான்றதை மறைமுகமாக வேற ஆள் மூலியமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், 2ஆம் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ தனம் குடும்பம் வாக்கு, இந்த ஜாதகருக்கு பணம் விஷயம் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா. ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, மறைமுகமான சப்போர்ட் மட்டும் இருக்கும் ஃபினான்சியலாக. இது புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், இந்த புதன் தசை செவ்வாய் பக்தியிலே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்திருக்குங்களா, மேரேஜுக்கு உண்டான சான்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதில் பண்ணக்கூடாது, பண்ணால் சிக்கல் வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஆமாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, செவ்வாயில் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ ராகுல பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ செவ்வாயில் வந்து ஒரு சான்ஸ் வந்திருக்கும், ஆனால் அது பண்ணால் பிரச்சனை வரும், ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து தோஷம் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால உங்களுக்கு லேட்டாக தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இல்லை இப்போ பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆமாங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் திறக்கிறாங்க வாயை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லாம் இந்த அஷ்டமாதிபதி தசை நடக்குது அப்படின்னாவே இதெல்லாம் வந்து இந்த அசிங்கம் கேவலம் இதெல்லாம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷனு, இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா குரு இந்த ராகு புக்தியில் இப்படி தாங்க இருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்காது, ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு. இப்போ தன் சுகத்தை வந்து அங்கே கெடும், தன் சுகம் கெடும். ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போனப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் பாதி ஆயாச்சு, பார்க்கறதுக்கு சைக்கிளில் ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னது, தன் சுகஸ்தானத்தில் அங்கே ராகு உட்காந்து, எப்பயுமே ராகு எங்கே உட்காந்து, சனியும் ராகு எங்கே உட்காந்துருக்கிறாங்க அந்த பாவத்தை கெடுப்பாங்க. அதே போல் குழந்தை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆச்சுங்களா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்த அதாவது காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் ஓகே. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டை பற்றியும் நான் சொன்னேன், அவங்களோட ஜாதகமும் கொடுத்தாங்க, அவங்க அஷ்டமதி அது சொன்னேன், அது வேண்டாம். இப்போ இருந்தாலும் இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அங்கே நல்ல வாழல, ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருச்சு. என்ன காரணம் அவசரப்பட்டு என்ன பண்ணுங்க, செவ்வாய் வந்து சூரியன் செவ்வாய் 2 பேரும் இங்கே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து பயங்கரமான ஒளி கிரகம், செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு. இந்த ஜாதகருக்கு எல்லாத்துலையும் அவசர புத்தி தான், எல்லாத்தையும் அவசரப்படுவாங்க. பத்தாவதுக்கு சந்திரன் வேறு, சந்திரன் ஒளிபுரித சந்திரன் இருக்குது. அப்போ இந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, திடீர்னு மனசு மாறுவாங்க, திடீர்னு மாற்றி பேசுகிறது எல்லாமே இருக்கும். செவ்வாய் வேறு லக்னத்தை பாரு, லக்னன்றது யார், இந்த ஜாதகர். அப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்துக்குமே அவசரப்படுவார். ஏன்னா செவ்வாய்ன்றது என்னதுங்க, அவசர கிரகம்.
அவசரம், ஆத்திரம், கோபம், முன்கோபம், எடுத்தறிஞ்சு பேசுறது, இது எல்லாமே செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் வந்து பாவத்துவம், சுபத்துவமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் பாவத்துவமாக பார்க்குறாரு. அப்போ பாவத்துவம் பார்க்குறப்ப இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இல்லை அப்படின்னா, உடல் ரீதியாக சில சிக்கல்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க ஆள் பாதி ஆகிட்டாங்க, நல்லா இல்லை, நிம்மதியாக தூக்கம் கிடையாது, மன நிம்மதி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ணாலும் அங்கே நல்லா இல்லை, அவங்க நல்ல விதமாக ஃப்யூச்சரில் இருப்பாங்க அப்படின்றது நம்ம கேள்விக்குறி தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், சனி வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அங்கே குழந்தை சம்மந்தப்பட்டது. அங்கே குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா தாமதமாகும். ஆனால் குழந்தை உண்டு, ஆனால் தாமதமாகும். இல்லை கல்யாணம் ஆகிட்டு இப்போ அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையினாலேயே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை ஆகாத குழந்தையாக இருக்கும். இந்த ஜாதகருக்கும் அந்த ஜாதகரோட குழந்தைக்கும் சிக்கல் வரும். குழந்தைய பற்றி நினச்சிக்கிட்டு இவங்க வாழ்க்கையை வந்து ஓட்டுவாங்க. இந்த மாதிரி சிக்கல். ஆக மொத்தம் இவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து லைஃப்பில் வந்து எல்லா விதத்துலையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்காது. குழந்தைய பற்றியே இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி ஆகிவிடும். அப்போ இவங்களோட என்ஜாய்மெண்ட் என்ன இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா அவங்க இதை நான் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் குழந்தை வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இந்த சீக்கிரமாக சின்ன வயசுலேயே திருமணம் ஆனதுக்கு காரணம் என்னங்க? சின்ன வயசுலேயே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்பயுமே சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டா இந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த ஜாதகம் இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனி சம்பந்தம் லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் இடத்துலையோ சம்மந்தம் இருந்துச்சு. ஏன்னா லக்னத்தில் வந்து சனி இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்துல சனி இருந்தாக்க மொத்தத்தில் சனி சம்பந்தம். 7ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர் லக்னத்தை பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 7ஆம் இடத்துல ஒரு சனியோட சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு சான்சஸ்லாம் கிடைக்கும். அது என்னது? சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான சனி எப்பயுமே வந்து டிலே பண்ணுவார். மேரேஜ் ஆகிறதுக்கு 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் ரொம்ப டிலே பண்ணுவார். ஆனாலும் ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஆரம்பத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஆனால் அந்த சான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா பண்ண வேணாமான்றதை மற்ற கிரக நிலையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை இங்கே இருக்குது. இந்த 7ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாபத்துவமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுனால அங்கே சிக்கல்கள் நிறையா பிரச்சனை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மேரேஜ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து 7ஆம் இடத்தோட சனி பகவான் வந்து சுபத்துவமாக சம்மந்தப்பட்டால் அந்த மேரேஜை வந்து சீக்கிரமாக பண்ணலாம். அங்கே 7ஆம் இடத்தோட சனி பார்த்தீங்கன்னா பாபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா அங்கே பண்ணக்கூடாது. அங்கே பண்ணால் சிக்கல் தான். இந்த இப்போ இங்கே நடந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி. அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான பக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறாங்க. அப்போ 6ஆம் அதிபதி வலுத்தாக்கா அங்கே நோய் சம்மந்தப்பட்டது இருக்கும், கடன் சம்மந்தப்பட்டது இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எதிரி சம்மந்தப்பட்டது வருவாங்க அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப. 8ஆம் அதிபதி நல்லா வலுத்திருக்கிறாரு, அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்றப்ப அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது தான் இப்போ சிக்கல் வந்துச்சு. ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, அந்த ராகு புக்தி இப்போ நடக்குது.
அதனால் இந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னது இதுதாங்க. பலனாக நான் சொன்னது எல்லாம் சொல்லி முடித்தவொன்னே கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, மேரேஜ் அந்த பிள்ளைக்கு ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஒரே இதில் முடிச்சிட்டேன். சின்ன வயசு அந்த செவ்வாய் புக்தியில் இந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க, மேரேஜுக்கு உண்டான இது வரும், அது முக்கியமாக லவ் சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னவொன்னே ஆனால் இந்த மேரேஜை இப்போ பண்ணக்கூடாது, பண்ணாக்கா அது கண்டிப்பாக பிரியறதுக்கு உண்டான அமைப்பு வரும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னவொன்னே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தேன். குழந்தை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இருந்தாலும் அடுத்தது குரு புக்தி. குரு புக்தியில் என்ன ஆகும்? குரு எங்கே இருக்கார்? அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அவர் எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு உரியவர், அவர் 2-11 உடையவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணுக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடந்து வம்பு வழக்கு இல்லை, ஏன்னா புதன் தசை இல்லைங்களா? அப்போ தசாநாதன் அவர் என்ன ஆர்டர் போடுறாரு அதான். அப்போ குரு அப்படின்றப்ப அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிறாருன்றப்ப எங்கே என்னது, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சிம்மம் ஆட்சியாக இருக்கிறாரு. சிம்மம் அங்கே சுபத்துவமாக இல்லை, ஆனால் சந்திர அதியோகத்தில் இருக்குது. நேரடியான சுபத்துவம் இல்லை, ஆனால் சந்திர அதியோகத்தில் 6, 7, 8 இது 3 பார்த்தீங்கன்னா சுபத்துவம் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இங்கே சூரியன் செவ்வாயும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எக்ஸாம்லாம் எழுத சொல்லுங்கள். கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எழுத சொல்லுங்கள். நல்லா கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து நல்லா படிக்க சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா சிம்மாதிபதி, அப்போ சிம்மமும் சந்திர அதிகாரத்தில் இருக்குது, சிம்மாதிபதியும் அங்கே இருக்கிறாரு, செவ்வாய் கூட இருக்கிறாரு. அப்போ செவ்வாய்ன்றது என்னது? அதிகாரத்துக்கு உண்டான வேலை. அப்போ சூரியன்றது அரசு சம்மந்தப்பட்டது. அப்போ சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால அங்கே வேலைக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பத்தாவதுக்கு குரு அங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது என்னது? இப்போ 6ஆம் வீட்டிலேருந்து இப்போ குரு புக்தி வரப்போ 6ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டு பலனை பண்ணுவார். 2 பேரும் மாறி போகிறது கிடையாது, 2 பேரும் ஆட்சியை போய் அங்கங்கே உட்காந்துக்கிறது கிடையாது. குரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இருந்தபடியே இந்த வீட்டு வேலை பண்ணுவார். அப்போ இந்த வீட்டு என்னது? தனம், குடும்பம். அப்போ தனம் சம்பாதிப்பாங்க. அப்போ எங்கே? வேலை மூலியமா. குரு 6ஆம் வீட்டில் இருக்காங்க, அப்போ வேலை கிடைக்கும். முதல் நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த குரு புக்தியில். ஆக மொத்தம் இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வருவாங்க, அது லாபகரமாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு வேலை, ஏன்னா புக்திநாதன் இல்லைங்களா கம்மியாக தான் இருக்கும், 30% தான் அவர் இது வேலை செய்வார். தசாநாதன் தான் 100% வேலை செய்வார். அப்போ தசாநாதன் என்ன பண்ணுவார்? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, அங்கே அசிங்கம் கேவலம் இதெல்லாம் நடந்து போச்சு இல்லையா, இதெல்லாம் அஷ்டமாதிபதி தசன்றனால எல்லாம் நடந்துச்சு. இந்த புக்திநாதன் அந்த 30% பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த புக்தி அப்படியே மாறுறப்ப அவரோட வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவார். அந்தரநாதன் பார்த்தீங்கன்னாக்கா 5% பண்ணுவார், அவ்வளோதான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க புரிஞ்சுங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறவங்க எதனால் 7ஆம் இடம் பாவத்துவம், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா காதல் சம்மந்தப்பட்டது இல்லையா 5ஆம் இடம். இது மேரேஜுக்கு பண்ணிக்கிட்டாங்க இவங்க, இங்கே தோஷத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. பட் 5ஆம் இடம் அது காதலுக்கு உண்டான இடம். அப்போ சூரியன் இங்கே 7ஆம் வீட்டில் இருக்கு, அப்போ 1க்கு மேற்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது புரிஞ்சுங்க. அடுத்த கிளாஸில் என்னன்றது பார்ப்போம். இந்த எப்பயுமே அந்த 7ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டால் சீக்கிரமாக திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னா சுபத்துவம் பாவத்துவத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். நன்றி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.